பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அத்திமரம்னு இங்கே சொல்றது முதலாவது இஸ்ரவேலர்கள். எப்படி இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அத்திமரம் பட்டு போயிற்று அப்படின்லாம் நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அத்திமரம் இஸ்ரவேலர்கள். வசந்த காலம் சமீபமாயிற்று. என்ன அர்த்தம்? இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தார் இந்த உலகம் முழுவதும் சிதறி கிடக்குறாங்க. ஆனா இந்த நாட்களிலே எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு நேராக. இதுலேருந்து நாம புரிந்து கொள்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று. இதைதான் நாம புரிந்து கொள்ளணும். வசந்த காலம் அப்படிங்கும்போது அத்திமரம் துளிர் விடும்போது ஒரு காலம் ஏற்படுது. கோடை காலம், வசந்த காலம், குளிர்காலம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு காலம் ஏற்படுது. ஆனா இங்க சொல்ற விஷயம் ஒரு அடையாளம் ஏற்படுது. என்ன அடையாளம்? நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள். அதுதான் அடையாளம். இப்ப நாம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்து ஈரான் அடிக்கிறதும், ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறதும், அமெரிக்க இராணுவ தளங்கள் அடிக்கிறதும், இதனால பல நாடுகள் பாதிக்கப்படுகிறத நாம நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னமோ 2 பேரும் சண்டை போடுறாங்க, அதனால இது நடக்குதுன்னு நினைச்சோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மடமையை குறிக்குது. வேதம் தெள்ளத் தெளிவா சொல்லியிருக்குது. கடைசி காலத்துல இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கணும். இன்னும் அநேக நாடுகள் உள்ள வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இது 3ஆம் உலகத்துக்கு யுத்தத்திற்கு வழிவகுக்கும். 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாரும் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாரத்தோட ப்ரேயர் பண்ணணும். ஆனா இந்த வசந்த காலம் சமீபமாயிற்று. ஆண்டவருடைய வருகை தான் வசந்த காலம். அது சமீபமாயிற்று. அதற்கான அடையாளங்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்மை சுற்றி. நாம அதை கண்டும் காணாதபடி போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. மெயினா கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கவே கூடாது. நீங்க முதல்ல விழித்திருந்தாதான் மற்றவர்களை விழிப்படைய செய்ய முடியும். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை முதல்ல நாம விழித்திருக்கணும். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தான் சொல்றார். இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான், இதெல்லாம் நடக்கும் தான். ஆனா நீங்க எச்சரிக்கையுடன் விழிப்புடன் இருந்து ஜெபிக்கணும். பின்னிடத்துல கிட்டி சேரணும். அப்பதான் பெயர்பட்ட அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட முடியும். கடைசி காலத்துல இதுதான் நடக்கும், இது மாதிரி தான் நடக்கும். விவரம் தெரிஞ்சு நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி போர், யுத்தம், 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம கண்ணால் பார்த்தோமானா இல்லை. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக போர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, இயேசுவின் வருகை சமீபம் அப்படின்னு சொல்லுது. விளையாட்டுத்தனமாக அவர் வருவார், பொறுமையாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு
நாம விளையாடி கொண்டு இருந்தோம்னா, அப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டுருவோம். அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளைப் போல மணவாளன் வரும்போது, நாம ஆயத்தமா இல்ல அப்படின்னா, கதவு பூட்டப்பட்டுரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போக முடியாது. அததான் இங்க ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அடையாளங்கள். இதெல்லாம் பார்த்து நாம இன்னும் தீவிரம் காட்டணும். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, நம்முடைய ஆவிக்குரிய பயணத்துல, ஆண்டவரை தொழுது கொள்கிறதுல, ஆண்டவரை கிட்டி சேர்கிறதுல, நாம இன்னும் அதிகமா நம்முடைய தீவிரத்த காட்டணும். வைராக்கியத்த காட்டணும். வாஞ்சைய காட்டணும். தாகத்த காட்டணும். ஏக்கத்த காட்டணும். அப்பதான் நாம இப்படிப்பட்ட அழிவிலிருந்து தப்பிக்க முடியும். துபாயில ஈராக்கோட அந்த ஏவுகணை போய் தாக்குது. பஹ்ரைன், சவுதி, ஓமன் பல இடங்கள்ல தாக்குது. நமக்கு தெரிந்த எத்தனையோ பேர் அங்க இருக்கலாம். சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இருக்கலாம். யார் யாரோ அங்க இருக்கலாம். அந்த ஏவுகணை அவங்க இருக்க இடத்துல போய் விழுந்தா, அவங்க நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட்ல பஸ்மமா போயிடுவாங்க. அதுபோலத்தான் அதே ஏவுகணை நம் பக்கம் திரும்புனா, நம்முடைய நிலை என்ன ஆகும்? சற்று யோசிச்சு பாருங்க. ஏன்னா, நம்ம ஈராக்குக்கு நியர்பை தான் இருக்காமா. ஒரு 4 டூ 5,000 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கிறோமா. அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. உலகம் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் யோசிக்காம, இன்னமும் சிந்திக்காம, இன்னமும் எதையுமே பற்றி எடுத்துக்கொள்ளாம இருந்தா, இப்படி ஒரு அழிவு வந்தா நாம என்ன செய்வோம்? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால மாத்திரம் தான் நாம காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாம பெரிய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவர்கள், இவர்கள் அதனாலலாம் கிடையவே கிடையாது. கொரோனால காப்பாற்றப்பட்டதுனால நம்ம பெரிய நீதிமான்கள், பரிசுத்தவான்கள்னு அர்த்தமா இல்ல. அவருடைய கிருபை. ஆனா அவருடைய திட்டம் இருக்கு. நம் தலையின் மீது அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை வைத்திருக்கிறார். அதனால அவர் காத்து கொண்டே போய்க் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அதை உதறி தள்ளிவிட்டே போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சும்மா நடக்குது. இதெல்லாம் உலக பிரகாரமா நடந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் நடக்கிறது தாங்க அப்படின்னு. இல்ல, வேதத்துல இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சும்மாலாம் நடக்கல. வேதத்துல சொல்ற அனைத்து காரியங்களும் இப்பொழுது வரைக்கும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இதற்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதையும் வேதம் எழுதி கொடுத்துருக்கு. அதனால நாம அப்படி சொல்லிட்டுலாம் தப்பிச்சு போக முடியாது. வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நாம உதறி தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு நாள் நம்மை சுற்றி இருக்கிற இந்த கிருபையின் வேலியை எடுத்து போட்டுருவார். எப்படி இஸ்ரவேலர் மேல இருந்த அந்த வேலிய, பாதுகாப்பின் வேலிய ஆண்டவர் எடுத்து போட்டாரோ, அப்படி எடுத்து போட்டார் அப்படின்னா, அந்த மிசேல் அங்க போறது இங்கேயும் வரும். இது பயமுறுத்துறது கிடையாது. கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். நீங்க வேணா ஒண்ணு யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு 4, 2, 5 வருடங்களா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம விழிக்காமையே இன்னும் இந்த பக்கமே யோசிச்சுக்கிட்டு கீழானவைகளே நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, எப்படி நாம காக்கப்பட முடியும்? அதனால தான் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த அடையாளங்கள பாருங்க. இந்த அழிவுகள பாருங்க. இந்த இழப்புகள பாருங்க. இந்த கண்ணீர், வேதனை இதெல்லாம் பாருங்க. இதை பார்த்தாவது மனம் திரும்புங்க.
இன்னும் ஒண்ணும் நடக்காது, எதுவும் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இனிமே வரக்கூடிய காலம் இன்னும் படுபயங்கரமா தான் இருக்கும். ஆனா, அதன் மத்தியில ஆண்டவருடைய பிள்ளைகள ஆண்டவர் அவர் சட்டையின் மறைவில வைத்து பாதுகாப்பார். நீங்க வேணா எழுதி வச்சுக்கங்க. இனிமே வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இன்னும் யூகிக்க முடியாத காரியங்கள்லாம் நடக்கும். அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள ஆண்டவர் காத்துக்கொள்வார். ஆனா, அதற்கு நாம தகுதி உள்ளவர்களா மாறணும். நாம தகுதி உள்ளவர்களா மாறுகிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரிடத்திலயும் சொல்லி அவர்களையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும். அவங்க பாவம் அறியாமையில இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறியாமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை அறிய பண்ணி, இதுதான்ப்பா உண்மை அப்படிங்கிறத புரிய பண்ணி, அவங்கள ஆண்டவருக்கு நேராய் திருப்பி இப்படிப்பட்ட அழிவிலிருந்து விடுவிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம் தலையின் மீது வைத்திருக்க மிகப்பெரிய ஒரு கடமை. இத நாம சரியானபடி செய்யணும். நாம சரியானபடி செய்யணும்னா, முதல்ல நாம இதுல சரியானபடி பயணிக்கணும். பயணிச்சா தான் செய்ய முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர். ஆமென்.